வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. இருபால் மெய்யன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திரு ஆர் கோபிநாத் சார் அவர்களுடைய இன்றைய செய்தி. கோபாஸ் கல்வி குழுமத்தின் தலைவர். தன்னம்பிக்கை நமது திறன்களை பன்மடங்கு பெருக்குகிறது. சுய ஐயங்கள் நமது திறன்களின் பயன்பாட்டை தீவிரமாக குறைத்து விடுகின்றன. Hopes expand our abilities exponentially. Self-doubts shrink our abilities drastically. Hopes expand our abilities exponentially. Self-doubts shrink our abilities drastically. 21 மற்றும் 22 இந்த 2 தேதிகளில் தத்துவஞானி வேதாத்ரி அவர்கள் ஒருவரி செய்தியாக கொடுத்த செய்திகள். உண்ணும் உணவு உனக்கு கிடைத்த வகை, எண்ணி உண்பது என்றும் உன் கடன். ஒவ்வொரு வேளை உணவு உண்ணும் போதும் அந்த உணவு கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மனசுல நினைச்சுக்கிட்டு, இந்த வேளை உணவை நான் பெற உதவிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அவர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று வாழ்க வளமுடன் அப்படின்னு எல்லாரையும் வாழ்த்திட்டு அதன் பின்பு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு அப்படிம்பாங்க. அறிவின் உயர்வாம் 6ஆம் நிலையில் வந்து பிறந்து வாழ்வதே மனிதன். மனித பிறப்பை பற்றி, மனிதனை பற்றி ஒருவரி செய்தி. அறிவின் உயர்வாம் 6ஆம் நிலையில் வந்து பிறந்து வாழ்வதே மனிதன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 3 லிங்க் அனுப்புவோம். தத்துவஞானி வேதாத்ரி அவர்களுடைய பாடல்களின் பிளேலிஸ்ட், அது யூடியூப்ல இருக்கு. அந்த லிங்க் வந்து யூடியூப்ல கொண்டு போய் உங்களை சேர்க்கும். வரிசையா தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவங்களுடைய பாடல்கள் கண்டினியூஸா பிளே ஆகும். ஸோ தினமும் காலையில நீங்க அதை பிளே பண்ணி விட்டுட்டு நீங்க அப்படியே அந்த பாட்டை கேட்டுட்டு உங்களுடைய காலை வேலைகளை நீங்க செய்யலாம். நீங்க வந்து உடற்பயிற்சி செய்யலாம், மூச்சு பயிற்சி செய்யலாம், அல்லது உங்க சமையல் வேலை செய்து கொண்டிருக்கலாம். எதுவானாலும் சரி, நல்ல விஷயங்கள், நல்ல பாடல்கள், நல்ல கருத்துக்கள், நல்ல ஒலிகள் உங்கள் வீட்டில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு நல்ல வைப்ரேஷனை உருவாக்கும். அதுவும் எல்லாமே தமிழ் பாடல்கள். உங்களுக்கும் தமிழ் புரியும், எனக்கும் தமிழ் புரியும், தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தமிழ் புரியும். ஸோ அந்த மாதிரி தமிழ் பாடல்களை, நல்ல பாடல்களை தொடர்ந்து கேட்பது நல்லது. இதே போல உங்கள் மதம் சார்ந்து, உங்கள் மார்க்கம் சார்ந்து உங்களுக்கு தமிழ்ல என்ன பாடல்கள் இருக்கோ நீங்க அதெல்லாம் கேட்கலாம். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாள் காலையிலும் சரி, இரவிலும் சரி, நல்ல விஷயங்கள், நல்ல சங்கதிகள் உங்கள் வீட்டில் ஒலிக்கட்டும், உங்கள் உதடுகளிலிருந்து ஒலிக்கட்டும். வாழ்க வளமுடன். முடிந்த அளவுக்கு சீரழியல்கள் சீரியல்களை வந்து சீரழியல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுடைய உறவினர். ஸோ இந்த சீரழியல்களை தவிர்த்து நல்ல விஷயங்களை, நல்ல சங்கதிகளை கேட்போம், அதன்படி செயல்பட முனைவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, உன்னுள்ளே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை உணர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? வாழ்க வளமுடன். இன்னைக்கு சில நற்செய்திகளை பார்ப்போம். திரு VM சசிகுமார் அவர்கள் சேலம் சவுத் பிரான்ச் LICயின் SBA சீனியர் பிசினஸ் அசோசியேட்டாக பணிபுரிந்து வருகிறார். மக்களுக்கு மிகப்பெரிய சேவையை ஆற்றி வருகிறார். அவர் இன்று காலை தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் அவர் இன்று பதிந்த ஒரு நல்ல செய்தி, அதை இப்பொழுது பார்ப்போம். பாதுகாப்புடன் கூடிய ஆயுள் காப்பீட்டு திட்டங்களை ஈர்ப்புக்காகவோ அல்லது லாபத்திற்காகவோ மக்கள் ஏற்பதில்லை. ஏனெனில் அதற்கான பல மாற்றுத் தேர்வுகள் சந்தையில் உள்ளன. அவர்கள் முக்கியமாக தங்கள் உணர்வுபூர்வமான தேவைகளை நிறைவு செய்வதற்கே ஆயுள் காப்பு திட்டங்களை தேர்வு செய்கிறார்கள். இவற்றை மனதில் கொண்டே நமது பேச்சை
நாம் மேற்கொள்ளவில்லை எனில் ஆயுள் காப்பீட்டை விற்கவோ அல்லது விற்பனையை விரைவாக முடிக்கவோ முடியாது. People are not expecting life insurance savings with protection merely for product features or return attraction. For that, they have multiple choices available in the market. They are mainly choosing solutions for their emotional needs. While presenting, if you do not touch the emotional needs of the prospect, you cannot sell life insurance or close the policy quickly. மக்கள் தங்கள் உணர்வுகளை அடிப்படையாக வைத்துத்தான் எதில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்கிறார்கள். காப்பீடும் முதலீடும் இரு கண்களை போன்றது. செல்வச் செழுமை நம் அனைவரின் பிறப்புரிமை. செல்வச் செழுமை நம் அனைவரின் பிறப்புரிமை. இதை பாதுகாப்பதும் இதை பெருக்கி தருவதும் காப்பீடு மற்றும் முதலீட்டின் தலையாய கடமை. இந்த கடமையை உங்களுக்கு அளிக்கும் காப்பீட்டு மற்றும் முதலீட்டு நிபுணர்களுக்கு வாழ்த்துக்கள். The quickest insurance sale happens when the solution meets an emotional need. வாழ்க வளமுடன். Mastery is not built by talent alone. It is built by consistent action. It is built by consistent action on the fundamentals. Consistency in core activities creates a master. வாழ்க வளமுடன். இன்னொரு நற்சிந்தனை அதையும் எடுத்துப்போம். அதாவது நேற்று அவர் சொன்ன ஒரு நல்ல கருத்து. இது சேல்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே உபயோகமா இருக்கும். இன்ஃபேக்ட் வேலையில, சேலரியில, ப்ரொஃபஷன்ல, பிசினஸ்ல எந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே இதை தங்களுடைய பிசினஸ்லயோ அல்லது வேலையிலயோ இதை பொருத்தி பார்க்க முடியும். மாதத்தின் கடைசி 10 நாட்கள் உங்கள் வெற்றி பயணத்தின் மிக முக்கியமான மற்றும் ஆற்றல் மிக்க நாட்களாகும். பல ஆலோசகர்கள் உற்சாகத்துடன் தொடங்கலாம், ஆனால் வெற்றியாளர்களோ அதே உற்சாகத்துடன் பயணத்தை நிறைவு செய்கிறார்கள். உங்கள் சிறந்த வெற்றிகள் இந்த கடைசி 10 நாட்களில் தான் உங்களுக்காக காத்திருக்கக்கூடும். சிறப்பான மாத நிறைவு, சிறப்பான வருமானம், சிறப்பான எதிர்காலம். The last 10 days of the month are the most powerful days of your successful journey. Many advisors start strong, but champions finish strong. Finish the month with energy, urgency, and determination. Your best results may still be waiting in these final 10 days. Strong finish, strong income, strong future. The last 10 days of the month are where goals become achievements and efforts become income. வாழ்க வளமுடன். முழு எனர்ஜியோட மாதத்தை துவங்கும் போது என்ன எனர்ஜியோட ஸ்டார்ட் பண்ணோமோ அதே ஹை எனர்ஜியோட மாதத்தையும் முடிப்போம். இது எல்லா துறைகளிலும், எல்லா வல்லுநர்களுக்கும், எல்லா பிசினஸ் பீப்புளுக்கும், எல்லாருக்குமே இது பொருந்தும். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இதே போல சில நற்சிந்தனைகளோடு நாம் இனிமேல் பயிற்சியை தொடங்குவோம். ஸோ நம்ம எல்லாருமே வாழ்க்கையில 5 துறைகளில், மிக முக்கியமான 5 துறைகளில் நமக்கு வளர்ச்சி வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட தான் பயிற்சி நம்ம ஆரம்பிச்சிருப்போம். அதுல உடல் நலம், மனநலம், உறவுகள் மேம்பட, செல்வச் செழுமை பெற, ஆன்மீகம், இந்த 5 துறைகளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வளர்ச்சி தேவை. இந்த 5 துறைகளிலும் வளர்ச்சி ஏற்பட்டால்தான் அதுக்கு பேர் ஹோலிஸ்டிக் growth, பரிபூர்ண வளர்ச்சி. ஒரு விஷயத்துல அல்லது 2 விஷயத்துல அல்லது 3 விஷயத்துல மட்டும் வளர்ந்துட்டு மற்றதுல கோட்டை விட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. எல்லாமே வளரணும். எல்லாவற்றிலும் நமக்கு வளர்ச்சி தேவை. இந்த 5 துறைகளில் வளர்ச்சி ஏற்பட்டால் அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மனதில் அமைதியை கொடுக்கும். தனக்கும், தன் குடும்பத்திற்கும், தன்னை சுற்றியுள்ளோருக்கும், இந்த சமூகத்திற்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் ஒரு நல்ல, சிறப்பான, மேன்மையான, அற்புதமான வாழ்க்கையை வாழ இது வழிவகுக்கும். ஸோ அந்த வகையில இந்த 5லும் நாம கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த 5ற்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நமது எண்ணம், சொல், செயல் இவை 3ம் இந்த 5லும் நமக்கு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் செலுத்துவோம். நம்ம வாழ்க்கை முறையை அதற்கேற்றாற் போல் நாம் அமைத்துக் கொள்வோம். ஸோ ஒரு பக்கம் உடல், உயிர், மனம், இந்த ட்ரையாங்கிள் இருக்கு. இன்னொரு பக்கம் எண்ணம், சொல், செயல், இந்த ட்ரையாங்கிள் இருக்கு. இது 2க்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம உடலுக்காக உடற்பயிற்சி, எளிய முறை உடற்பயிற்சி உடலுக்காக செய்கிறோம்.
உயிராற்றலை வளப்படுத்துவதற்கு, உயிராற்றலை திணிவுபடுத்துவதற்கு, உள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றலை வளப்படுத்தி நீண்ட நாட்கள் உயிர் வாழ்ந்து இளமையோடு இருந்து நம் வேலைகளை நாமே செய்து சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு காயகல்ப பயிற்சி, சித்தர்கள் அளித்த காயகல்ப பயிற்சி. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவர்களும் சரி, செலிபசி லைஃப் வாழும் மற்ற மக்களும் சரி, எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் அற்புதமா இந்த பயிற்சியை வடிவமைத்திருக்கிறார்கள். ஸோ இந்த பயிற்சியை செய்யணும். மூன்றாவது மனப்பயிற்சி, மனதை அறியும் கலை, மனதை வளப்படுத்தும் கலை. இந்த மனவள கலையில நம்ம மூச்சு பயிற்சி செய்கிறோம், தியானம் அல்லது தவம் செய்கிறோம். அதே போல எண்ணங்களை ஆராய்கிறோம், ஆசைகளை சீரமைக்கிறோம், கவலை ஒழிக்கிறோம், சினம் தவிர்க்கிறோம். நான் யார் என்கிற தத்துவத்தை உணர்ந்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து தான் நாம தோன்றி இருக்கிறோம். ஒரே ஆதி மூலத்திலிருந்து தான் எல்லாமே தோன்றி இருக்கிறது. எனக்குள் என்ன இருக்கிறதோ அதுவே மற்ற உயிர்களிடத்திலும் இருக்கிறது. ஸோ எல்லா உயிர்களையும் சமமாக பாவித்து ஜாதி மத நிற இன மொழி பேதமின்றி எல்லா மக்களையும் ஒரே நேர்கோட்டில் ஒரே மாதிரி வைத்து எல்லோர் மீதும் அன்பும் கருணையுமாக ஒரு அற்புதமான வாழ்க்கையை நாம் வாழணும். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படிங்கிறாங்க. அன்பே சிவம் அப்படிங்கிறாங்க. லவ் தை நைபர் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லா மதங்களும், எல்லா மார்க்கங்களும், எல்லா மொழிகளும், எல்லா இடத்திலும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. அன்பு, அன்பு, அன்பு. அந்த அன்பு நெறியில், அந்த அன்பு வழியில் ஒரு சிறப்பான மேன்மையான வாழ்க்கையை வாழ்வோம். நம் அறிவையும் ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமான வழியில் செலுத்தி அறவழியில் நின்று பொருள் ஈட்டி அந்த பொருள் மூலமாக நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம்மை சுற்றியுள்ளோருக்கும் இந்த சமூகத்திற்கும் பயனளிக்கக்கூடிய வகையில ஒரு அற்புதமான மேன்மையான வாழ்க்கையை வாழ்வோம். அறம் பொருள் இன்பம் வீடு பேறு அனைத்தையும் பெறுவோம். அதற்கு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து சில பயிற்சிகளை நாம் செய்ய வேண்டும். நம்ம நோட்புக்ல நம்ம டெய்லி நம்ம எழுதுற விஷயங்கள் நன்றி தெரிவித்தல். இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் நம்ம நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை எழுதணும். அடுத்ததாக நம்முடைய இலக்குகள் கோல்ஸ் ரைட்டிங். ஸோ இந்த நம்ம வாழ்க்கையில நம்ம என்னென்ன இலக்குகளை அடைய நினைக்கிறோம், குறிப்பா இந்த 5 ஏரியாஸ்ல நம்ம என்னென்ன இலக்குகளை அடைய நினைக்கிறோம், அந்த செல்வச் செழுமை பெற, அதாவது அந்த பொருளாதார வளம் பெற, பொருள் வளம் பெற, அந்த இடத்துல பணம் சம்பாதிப்பதற்கு நீங்க சேலரி இண்டிவிஜுவலா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், சோலோப்ரனரா இருக்கலாம், ஆண்டர்பிரனரா இருக்கலாம், 5 பேர் 10 பேர் 100 பேர் எவ்வளவு பேருக்கு வேணாலும் சம்பளம் கொடுக்குற நிலைமையில நீங்க இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எந்த துறையில் எந்த நிபுணத்துவத்தில் எந்த மாதிரி அளவுல நீங்க உங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த 5 ஏரியாஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த 5லும் நம்முடைய கான்சென்ட்ரேஷனை செலுத்தி நம்முடைய உணர்வுகளை செலுத்தி நாம செயல்பட வேண்டும். அந்த வகையில நம்ம அறம் பொருள் இன்பம், அதுவும் அறிவு ஆற்றல் ஆக்கம், இவை 3ஐயும் அறவழியில் நின்று நம்ம செலுத்தி பணம் சம்பாதிக்க வேண்டும். நம்ம செய்யக்கூடிய அந்த தொழிலோ அல்லது அந்த சேவையோ மற்றவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் தரக்கூடிய வகையில, அவங்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய வகையில நம்ம செய்யும்போது நமக்கு பொருள் கிடைக்கும், நமக்கு பணம் கிடைக்கும். சால்வ் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பீப்புள். மற்றவர்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம லைஃப் முன்னேறும். வாழ்க வளமுடன். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான அற்புதமான மேன்மையான வாழ்க்கையை நாம் வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸோ இன்றிலிருந்து 3 நாட்கள், செவ்வாய் புதன் வியாழன், ஜூன் 23, 24, 25 இந்த 3 நாட்களும் இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை சிறப்பான பயிற்சிகள் இருக்கு. பொருளாதார வளத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய செய்திகள், நிறைய ஸ்லைட்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய நம்ம எதெல்லாம் வாழ்க்கையில் பின்பற்றணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஜூம் லிங்க் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதே போல் டெய்லி காலையில் செய்யக்கூடிய இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள். உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள அறிவு திருக்கோயில் அல்லது மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அல்லது தவ மையத்திற்கு சென்று பயிற்சிகளை தொடர்ந்து செய்து உங்கள் வாழ்வில் உடல் உயிர் மனம் 3ஐயும் சரி செய்யுங்கள். எண்ணம் சொல் செயல் அவை 3ஐயும் சரி செய்யுங்கள். ஒரு சிறப்பான மேன்மையான அற்புதமான வாழ்க்கையை வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த பயிற்சிகள் எதையுமே நாங்க இங்க ஆன்லைன்ல சொல்லித்தர மாட்டோம். நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அறிவு திருக்கோயில், மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை, தவ மையம் இங்க போய் தான் கத்துக்கணும். கத்துக்கிட்டு டெய்லி நீங்க செயல்படுத்துங்க. செயல்படுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, நாங்க கிளாரிஃபை பண்றோம். குறிப்பா மெயினா உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தியானத்துக்கான தீட்சை, பூர்வ மத்தியில ஆகினை தீட்சை, உச்சந்தலையில சகசிராதார என்கிற துரிய தீட்சை,
முதுகு தண்டுக்கு கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் மையமாக வைத்து அந்த இடத்துல சாந்தி தீட்சை. இந்த பயிற்சியோட முதல்ல ஆரம்பிங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சென்டர் எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த நம்பர் என்னுடைய நம்பர் இதுல இருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதில் மெசேஜ் அனுப்புங்க. உங்க வீட்டுக்கு இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய நியரஸ்ட் அட்ரஸ் சொல்றோம். அப்படி இல்லைன்னா ஒரு 10-12 நாள் உங்களால தங்கி இருந்து பயிற்சி எடுக்க முடியும் அப்படின்னா, பொள்ளாச்சி மாவட்டம் ஆழியாறில் உள்ள அறிவு திருக்கோயிலுக்கு நேரில் சென்று அங்கேயே நீங்க பயிற்சி பெற்று அங்கிருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்களுடைய பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள சென்டருக்கு போயிட்டு நீங்க செய்யற ப்ராக்டிசஸ் கரெக்டா இருக்காங்கிறத அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் வச்சும் நீங்க செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் அங்க மற்ற பயிற்சிகளையும் நீங்க தொடர்ந்து அப்படியே செய்யலாம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பயிற்சி பற்றி மற்றவர்களுக்கும் இந்த லிங்கை அனுப்புங்க. அவங்களும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவங்களும் இதை செய்து அவங்களும் தங்களுடைய வாழ்க்கையில தனி மனித அமைதி பெறட்டும், குடும்ப அமைதி பெறட்டும், பல குடும்பங்களின் அமைதி விரிந்து 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 உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். Let us achieve world peace through individual peace and family peace. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸோ இன்று இரவு இந்த 3 நாட்கள் தொடர் நிகழ்ச்சியில் 8 to 9:30 மணி வரைக்கும் செவ்வாய், புதன், வியாழன் 23, 24, 25 ஜூன் 2026 சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி பற்றிய லிங்க் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம்.